ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஆவியின் நடத்துதல். நீங்கள் டிவியில் கிரிக்கெட் ஆட்டம் பார்க்கலாம், டென்னிஸ் பார்க்கலாம், உலகெங்கும் நடைபெறுகின்ற பல விளையாட்டு போட்டிகளையும் வினாடி வினா போட்டிகளையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இவைகள் ஒன்று பாவமல்ல. ஆனால் நீங்கள் மணிக்கணக்காக இது போன்ற காரியங்களில் உங்கள் மனதை ஈடுபடுத்தும் போது உங்கள் மனம் கிரிக்கெட், டென்னிஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளால் நிரம்ப துவங்கும். வினாடி வினா போட்டி மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போது தேவ சமூகத்தில் உங்கள் மனம் ஈடுபடாது. வேத சிந்தனைகள் இதயத்தில் முதலிடம் பெறாது. ஜெப வாஞ்சை அனல் இழக்கும். தேவனுக்குரிய சிந்தனைகள் குறைந்து போகையில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவனோடு உள்ள உறவின் உணர்வுகளை உள்ளத்தில் அனுபவிக்க முடியாது. எனவே தேவனோடு உள்ள உங்கள் உறவை உலக சிந்தனைகளின் மேகங்கள் மூடிக்கொள்ளும். இப்போது நீங்கள் மணிக்கணக்கில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது பாவமாக மாறுகின்றது. டென்னிஸ் உற்சாகத்தில் கடிகாரத்தை கவனியாமல் போனது பாவமாக மாறுகிறது. ஏனென்றால் உங்களின் பாவமற்ற செயல்களே தேவனோடு உங்களுக்குள்ள ஐக்கியத்தை சக்தி இழக்க செய்யும் பாவங்களாக மாற இடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே இவைகளுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த கருத்தினை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகின்றவர்களுக்காக மட்டுமே சொல்ல முடிகிறது. மற்றவர்களுக்கு இது ஒரு கேலிக்கூத்தாக இருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இன்று அநேக நினைப்பது போல் அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதை குறித்த விசேஷ உணர்வும் தாகமும் உள்ளவர்கள் மட்டுமே அதனை வாழ முடியும். எனவே நம்முடைய எந்த செயலும் தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்திற்கு இடையூறாக மாறிவிடாமல் மிகுந்த யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு எது சரி எது தவறு என்று அறிந்து கொள்ள விரிவாக ஒரு பட்டியல் தரப்படவில்லை. நாம் ஆவின் பிரமாணத்திற்குட்பட்டவர்கள். அதாவது நேரங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று நம்முடைய இதயத்தில் பேசுகின்ற ஆவியினை பெற்றிருக்கின்றோம். சிந்தனைக்கு. தேவனுடைய அன்பின் கயிறுகளுக்குள் அடங்கி இரு, இல்லையேல் பாவ கயிறுகள் உன்னை அடக்கி போட்டுவிடும். தேவனுடைய அன்பின் கயிறுகளுக்குள் அடங்கி இரு, இல்லையேல் பாவ கயிறுகள் உன்னை அடக்கி போட்டுவிடும்.